And yes, Guru Tejaswini Award goes to the one and only Srimati Urvashi. നമുക്കൊരു സ്റ്റാൻഡിംഗ് ഒവേഷൻ തന്നെ കൊടുക്കാം. നമുക്ക് എല്ലാവർക്കും എഴുന്നേറ്റ് തന്നെ കൈയടി കൊടുക്കാം. നമ്മുടെ ഇന്ത്യയുടെ അഭിമാനമായ തന്നെ അഹങ്കാരമായ ഉർവശി ചേച്ചിക്ക് ലഭിക്കുന്നു ഗുരു തേജസ്വിനി അവാർഡ്. Yes, Guru Tejaswini Award goes to the one and only Srimati Urvashi. നമുക്കൊരു സ്റ്റാൻഡിംഗ് ഒവേഷൻ തന്നെ കൊടുക്കാം. നമുക്ക് എല്ലാവർക്കും എഴുന്നേറ്റ് തന്നെ കൈയടി കൊടുക്കാം. നമ്മുടെ ഇന്ത്യയുടെ അഭിമാനമായ തന്നെ അഹങ്കാരമായ ഉർവശി ചേച്ചിക്ക് ലഭിക്കുന്നു ഗുരു തേജസ്വിനി അവാർഡ്. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மண்ணுக்கு நம் நன்றியை செலுத்த வேண்டும் என்ற முறையில் இந்த அரங்கை பிரகாச வைத்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு பெருமக்களை, மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களை, எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். காலங்காலமாக நான் இங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் சிறிது வயதிலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுலேருந்து சென்னை தான் என்னுடைய சொந்த நாடு. எல்லா கேரளாவிலாகட்டும், ஆந்திரா, கர்நாடகா, எல்லா ஊர்களும் எல்லா படங்கள்லையும் நடிச்சுட்டு இருக்கேன். எல்லா ஆடியன்ஸ் கிட்டையும் எல்லா ரசிகர்கள் கிட்டையும் எனக்கு என்னைக்குமே ஒரு கடப்பாடு இருக்கு. ஸோ எனக்கு கிடைக்கிற எல்லா அவார்ட்ஸுக்குமே நன்றி நான் பொதுவாகவே என் கடவுளுக்கு சொல்லுவேன். இருந்தாலும் குருதேவன் அவார்டுங்கிறது எனக்கு இதுவே முதல் தடவை. அது அதுதான் முதல் தடவை. என் குடும்பத்திலையும் என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே ஜாதி மதம் பார்க்காதவங்க. அம்மாவுடைய பூர்வீகம் தஞ்சாவூரோ கும்பகோணம் அந்த ஏரியாவாக தான் இருக்கணும். ஒரு 6 தலைமுறைக்கு முன்னாடின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்பாவுடைய குடும்பம் கேரளா தான். ஆனால் நான் வளர்ந்தது அதிகமாக தமிழ்நாட்டில் தான். ஸோ இந்த அவார்டு கிடைக்கும்போது உண்மையிலே எனக்கு கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு அந்த கொடுத்த விதம், என் மேலே அன்பு செலுத்தின விதம் எனக்கு கண்ணு நிறைஞ்சு போச்சு. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விருதுங்கிறது எப்போ அது மதிப்பிற்குரியதாகிறது என்றால் அதை கொடுக்கறவங்க எவ்வளவு அன்போடும் பண்போடும் அதை கொடுக்கறாங்கிறத பொறுத்து இருக்கு. இல்லாம அது வாங்குறவங்க பெரியவங்க, அதனாலதான் அந்த விருதுக்கு மரியாதை கிடைக்குதுன்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. இப்ப நான் அறிமுகப்படுத்துற யாருக்குமே நீங்க ஒரு வணக்கம் சொல்லுவீங்க. அவர் யாராகவும் இருக்கலாம், பிச்சை எடுக்கிறவராக கூட இருக்கலாம். அறிமுகப்படுத்துறது ஊர்வசி தானே அப்படின்னு நீங்க மரியாதை கொடுப்பீங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விருது எனக்கு கொடுத்ததுனால நான் பெரிய ஆளாகலாம். பெரிய ஆளா நினைக்கலாம். என்ன ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிறைய பேச விரும்பலைன்னா பெரியவங்க நிறைய பேர் பேசிட்டாங்க. இன்னும் அறிவு படைத்தவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எங்க ஊர்ல இருக்கக்கூடியவங்க தான் பிந்து கிருஷ்ணா மேடம். ஸோ நாங்கள் 2 பேரும் கொல்லம் ஜில்லா, எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர்ல இருந்து தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்தாங்களே, அவங்க வந்ததுக்காக ஸ்பெஷல் இங்கே வந்த எல்லாருக்கும் மரியாதை சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க இப்போ ஒரு 46 வருஷமா அவங்க பட்ட பாடு சொல்லும் போது அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு
இங்க வந்து இந்த மேடையில வந்தாங்களே, அதனால வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வராதவங்களுக்கு ரொம்ப நன்றி. போக போக உள்ள விழாக்கள்ல கண்டிப்பாக அவர்கள் வருவார்கள், புரிந்து கொள்ளுவார்கள். இந்த அமைப்பு எப்பேற்பட்டது, அரசியலாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், எவ்வளவு உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறவங்கன்னு புரிஞ்சுக்குவீங்க. அப்படிதான் சொல்ல முடியும். அந்த பெருமக்களுக்கு நமது வணக்கத்தை சொல்லுவோம். ஏன்னா இந்த மத்தியான நேரத்துல குழந்தை குட்டிகளோட வந்தவங்க எல்லாருமே வந்து பசியோட இருக்கீங்க. ஏன் எல்லாரும் வெயிட் பண்றீங்க? சோ அதற்கு எப்பவுமே நம்ம தலை வணங்கி மரியாதை செலுத்தத்தான் வேண்டும். ஒரு ஷூட்டிங்ல இருந்து தான் நான் வந்தேன். அங்க இருக்கிறவங்களும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விருதை வந்து மிஸ் பண்றதுக்கு நான் விரும்பல. இதே மாதிரி தொடர்ந்து பல பேருக்கு இது கிடைக்கணும். அதனால முதல்ல இது யாரு வாங்கினாங்க? ஊர்வசி வாங்கினாங்களா? ஐயோ, இந்த அவார்டு எனக்கும் கிடைக்கணுமே அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். நாளைக்கு இந்த மாநில அரசுடைய விருதை நிர்ணயம் பண்ணும் பொழுது இந்த விருதுக்கு முதல் இடமா கொடுக்கணும். இந்த வருஷம் யாரு அவார்டு வாங்கியிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா அவங்க தகுதியானவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கணும். ஸோ எனக்கு பேசுறது நிறைய இருக்கு. ஆனா அப்படி பேசிட்டு இருந்தோம்னா இப்ப வெயிட் பண்றவங்க எல்லாருக்கும் மரியாதை இல்லாத மாதிரி ஆயிடும். எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். இன்னும் வரும் வருடங்களிலும் இங்க வந்து கலந்துக்க வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்குவேன். நன்றி, நன்றி, நன்றி.